ஈரானில் 6வது இரவாக தொடர் தாக்குதல். அமெரிக்கா மிகப்பெரிய வெற்றி. ட்ரம்ப் அதிரடி பேச்சு. வளைகுடாவில் தொடங்கின போர் போன ஜூன் 17ஆம் தேதி அமெரிக்கா அப்புறம் ஈரான் இடையில ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமா தற்காலிகமா நிறுத்தப்பட்டுச்சு. தொடர்ந்து மூடப்பட்ட ஹார்மூஸும் திறக்கப்பட்ட நிலையில எண்ணெய் போக்குவரத்து மெல்ல சீராகி வந்துச்சு. இப்படி மத்திய கிழக்குல போர் மேகங்கள் கொஞ்சம் தணிஞ்சிருந்த நிலையில ஹார்மூஸ் வழியா போன 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதுக்கு பதிலடியா அமெரிக்க ராணுவம் ஈரான் மேல சக்தி வாய்ந்த தாக்குதலை நடத்துச்சு. தொடர்ந்து ஜூலை 8ஆம் தேதி அமெரிக்கா அப்புறம் ஈரான் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ரத்து செய்யறதாவும் ஈரான் மேல கடுமையான தாக்குதல்களை நடத்த போறதாவும் தெரிவிச்சிருந்தாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதுக்கப்புறமா மறுபடியும் இரு நாடுகளுக்கு இடையேயான மோதல்கள் தீவிரம் அடைஞ்சிருக்கு. கடுமையான ஏவுகணை அப்புறம் ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் மேல அமெரிக்கா நடத்திட்டு வரக்கூடிய நிலையில பதிலுக்கு தன்னோட அண்டை நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் மேல ஈரான் தாக்குதல் நடத்திட்டு வருது. இந்த சூழல்ல தான் அமெரிக்க ராணுவத்தோட மத்திய கட்டளை பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிக்கையில ஈரானோட ராணுவ திறன்களை மேலும் பலவீனப்படுத்தக்கூடிய நோக்கத்துல அமெரிக்க படைகள் மதியம் 2 மணி அளவுல தொடர்ந்து 6வது இரவா ஈரான்ல புதிய அலை தாக்குதல்களை தொடங்கியிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. இந்த தாக்குதல்கள் ஈரானோட கடற்படை பகுதி பாதுகாப்பை மட்டும் இல்லாம உள்நாட்டு போக்குவரத்து அப்புறம் தளவாட கட்டமைப்புகளையும் கடுமையா பாதிச்சிருக்கிறதா தெரியுது. இதுக்கு முன்னாடி வெள்ளை மாளிகையில நடைபெற்ற ஒரு கூட்டத்துல பேசின ட்ரம்ப் அமெரிக்க ராணுவத்தை உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த படையாதான் மறுசீரமைச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறதோட ஈரான்ல நாம மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று வரோம். இந்த உழைப்புக்கான பலனை நீங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஈரானுடனான பதற்றம் அப்புறம் ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில நிலவி வரக்கூடிய மோதல்களுக்கு மத்தியில ட்ரம்போட இந்த அறிக்கை வெளியாகி இருக்கு. ஈரானோட உள்கட்டமைப்பு இலக்கு வச்சு அமெரிக்கா தன்னோட வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில இந்த ராணுவ நடவடிக்கையின் முடிவுகள் சாதகமா இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு.